ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குஜராத்தி ஃபேமஸ் டிஷ் தோக்லா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தோக்லா ரெசிபி வந்து குஜராத்ல ரொம்ப பாப்புலரான ரெசிபி. தோக்லா ரெசிபி வந்து ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா லஞ்சுக்கு அப்புறம் வந்து இந்த ரெசிபியை நீங்க சாப்பிடலாம். கடலை மாவுல ஏதாவது ரெசிபி செய்யணும்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்க 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவை சலிச்சும் ஆட் பண்ணலாம், சலிக்காமே ஆட் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா மாவும் சலிச்சு தான் ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து சலிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் வந்து ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நார்மலாக எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேக்கெட் ஈனோ எடுத்துக்கோங்க. ஈனோ 1 பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் நல்லா பொங்கி வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர் முன்னாடி விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா வேக வைக்கும் போது அங்கங்கே கட்டியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கேக் டின் இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆயில் இல்லைன்னா கீயை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் தண்ணியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறீங்க. ஸோ வந்து நீங்கள் டேப் பண்ணாலும் ஓகே, டேப் பண்ணலைனாலும் ஓகே, நல்லா தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கேக் டின் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி உள்ளுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வச்சுருங்க உள்ளுக்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது வெந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அது நல்லா ஒட்டாமல் வந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து கத்தி வச்சு நல்லா சைடெலாம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே கவுத்து விட்டுருங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது கத்தியில் வந்து நெய் இல்லைனா ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா நல்லா கட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். பீசஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண பீஸை நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பேட்டரி நிறையா ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஹைட்டாக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த தாளிப்பு வந்து நிறையா வேணும்னா நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு இறக்கிருங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா தாளிப்பு ரெடி ஆயிரும். இப்போ டேரெக்டாக அந்த தோக்லா மேலே அப்படி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே. இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த சிரப்லேயே நல்லா ஊறிடும். லாஸ்ட்டாக வந்து துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ரொம்பவே ஸ்பாஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தோக்லா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.